இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் ஏதாவது பாக்ஸில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதோடைய ரா ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ எப்படி வந்து வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டிப்பில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். நார்மல் வாட்டரில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். லிக்விட்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இது கூடவே ஒரு 1/4 மூடி அளவுக்கு வினிகரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு லிக்விட் யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி பாருங்கள். சுத்தமாக அந்த ரா ஸ்மெல் வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். ப்ரெட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டேக் மாதிரி கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹேண்ட்பேக்கில் சார்ஜர் ஒயர்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அப்படியே போட்டு வச்சோம் அப்படின்னா அது கலைஞ்சு போன மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஒயர்லாம் டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டேகை வந்து இந்த மாதிரி டேக் பண்ணிவிட்டு ஹேண்ட்பேக்கில் வச்சோம் அப்படின்னா கலையாமல் இருக்கும். அதே மாதிரி சேஃபாகவும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி